என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. சாப்பிடும்போது என்னையா அப்படி ஒரு யோசனை? விரும்பி சாப்பிடுறதுக்கு தான் சமைச்சு வச்சிருக்கேன். சமைச்சதுக்கு எந்த அர்த்தமுமே இல்லாத மாதிரி இப்படி ஏனோ தானோன்னு சாப்பிட்டா என்ன அர்த்தம் யா? நான் சமைச்ச சாப்பாடு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சாப்பிடணுன்ற அவசியம் இல்ல. நீ வச்சிடியா? என்ன ராமா குட்டி நீ எப்படி கேக்குற? நான் என்ன ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்? எப்ப அந்த வாணிக்கும் பொன்னிக்கும் சந்தேகம் வந்துச்சோ அப்போ பிடிச்சது தலைவலி. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் பேசணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரின்காரங்களோட மீட்டிங் வச்சாங்க. அடுத்து ராஜாராம் மாதிரி கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. யோ என்னையா கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டியா? நான் போய் மாட்டுவேனா? அச்சு அசல் ராஜாராம் மாதிரி கையெழுத்து போட்டேன்ல. எப்படியா? என்ன ராமா குட்டி நீ எப்படி கேக்குற? யார் யார் கையெழுத்தோ போட்டு யார் யாரையோ ஏமாத்திருக்கோம். இந்த ராஜாராம் ஒரு பிசாத்து பைய, அவன் கையெழுத்து போடுறது கஷ்டமா என்ன? ஆமா, கையெழுத்து பரீட்சை வைக்க போறாங்கன்னு உனக்கு எப்படியா தெரியும்? அவங்க கையெழுத்து பரீட்சை இல்ல, வேற எந்த பரீட்சை வச்சாலும் எனக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். இந்த எக்ஸாமுக்கு முன்னாலே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரி எனக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு முன்னாலே தெரிஞ்சிடும். அதான் எப்படியா? எப்படின்னா என் போனையும் பொன்னி போனையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு யாராவது போன் பண்ணாலோ இல்ல அவ யாருக்காவது போன் பண்ணாலோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி என் போனுக்கும் பொன்னி போனுக்கும் லிங்கை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யோ இந்த விதையெல்லாம் நீ எப்படியா கத்துக்கிட்ட? எனக்கு எங்க தெரிய போகுது இதெல்லாம். இதுல பலே கில்லாடி ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட இதை சொன்னேன். அவன் எனக்கு போன்ல தேவையானதெல்லாம் இறக்கி கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். ராத்திரி பொண்ணி தூங்கும் போது என் போனையும் அவ போனையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர்யா. ஃபர்ஸ்ட் ஃபாரின்காரனோட மீட்டிங் வச்சாங்க. அது புட்டுக்குச்சு. அடுத்து கையெழுத்து மேட்ரு, அதுவும் காலை வாரி விட்டுருச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வாணி ராணி மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாலும் எஸ்கேப் ஆகி போயிடறானு மூளை குழம்பு போயிருப்பாங்க. அவங்க இப்படியே எத்தனை நாளைக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க? கையும் களமா பிடிக்கிற வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் விடுவேனா? அவங்களே இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு மேல போய் நான் யோசிக்க மாட்டேன். இனிமே பொன்னிய பிஸியாவே வச்சிருக்க போறேன். அவளுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தானே நம்மளை பத்தி யோசிப்பா. பிஸியா இருந்தானா நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு அவ ரெஸ்ட் கொடுப்பால. பொன்னிய என்னையா பண்ண போற? இந்த தடவை பண்ண போறது நான் இல்ல, நீ. நான் என்ன பண்ணுன்னு சொல்லி மட்டும் தருவேன், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் ஆயிடும். இத பத்தி யோசிக்க மாட்டா. எப்படி? சூப்பர்யா. அப்பா, மாமனை பத்தின தகவல் கிடைச்சதாப்பா? அவன் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். இல்லை, ஒரு தகவலும் தெரியலம்மா. எங்க போயிட போறான்? கோவம் தீர்ற வரைக்கும் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். தீர்ந்ததுக்கு அப்புறம் தன்னால இங்க வந்துட போறான். அப்புறம் என்ன? கோவம் எல்லாம் தேர்ந்திருக்கும். என் மாமனுக்கு வேற யார் மேலேயும் கோவம் கிடையாது, என் மேல மட்டும்தான். என்னை பார்க்காம இருந்தாலே அவர் கோவம் தன்னால போயிடும். சரி இருக்கட்டும்டி. எப்படியோ கோவமெல்லாம் தீர்ந்து வீட்டுக்கு வந்தா போதும். அவன் வருவாம்மா, கண்டிப்பா வருவான். எங்கேயாவது இருந்தா வந்துடலாம். ஒருவேளை ஐஸ்வர்யா வீட்டுக்கே திரும்பி போயிட்டா எப்படிப்பா? அப்படி போனா போட்டுமா. ஒரு நிலைமைக்கு மேல நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தாண்டி மனித தன்மை.
வாம்மா. நான் வர்றது இருக்கட்டும், சின்ன தம்பி எங்க? ஏய் என்ன டிராமா போடலான்னு வந்திருக்கியா? நான் ஏன் டிராமா போடணும்? எனக்குன்ற இந்த சின்ன தம்பிய இப்ப இழந்துட்டு நிக்கிறது நானு. அப்படி இருக்கும்போது டிராமா போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரிம்மா, நீ டிராமா போடல, நம்பிட்டோம். என் மாமன் சின்ன தம்பி எங்க இருக்காரு? மறைச்சு வச்சு ரொம்ப நாளைக்கு குடும்பம் நடத்த முடியாது. அதேதான் நானும் சொல்றேன். என் புருஷன் சின்ன தம்பிய மறைச்சு வைக்கிறதுனால உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. ஏய் இத பார், வீடு தேடி வந்து தகராறு பண்றது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. நான் தகராறு பண்றதுக்காகவே வரல. என் சின்ன தம்பியை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். தபார்மா, சின்ன தம்பி எங்க இருக்கான், என்ன ஆனா, இதை பத்தி எதுவுமே எங்களுக்கும் தெரியாது. இப்ப கூட நீ வரும்போது நாங்க அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னம்மா, எங்க அப்பா தெளிவா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன பார்வை வேண்டி கிடக்கு? கிளம்புற வழிய பாரு. ச்சே, நீலாம் என்ன ஜென்மமோ? உன்னெல்லாம் இந்த வீட்டு பெரியவங்க கண்டிச்சு வளர்க்காம விட்டதான் இந்த அளவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஏய் வாய கலராம போய் சேர்றியா? உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. இதெல்லாம் வியாக்கியானம், வேற வியாக்கியானம். அது சரி, உங்களோட மட்டமான புத்தி தானே இதுகிட்டயும் இருக்கும். வீண் தகராறு வேணாம். சின்ன தம்பி காணாம போனதுல உங்களுக்கு ஒரு வழி இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வழி இருக்கத்தான் செய்யுது. ஆமாங்க, இப்படி எல்லாரையும் புலம்ப விட்டது உங்க பொண்ணுதாங்க. இந்த ஜென்மம் முழுக்க தலைகீழ நின்னாலும் சின்ன தம்பிக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்க போறதில்லன்னு தெரிஞ்சும் மனசார இங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை குற்றப்படுத்தி இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்கிட்டா. அதனாலதான் இப்ப சின்ன தம்பிய காணும். போதும், விட்டா பேசிட்டு போற, போமாட்டியா நீ? நான் போறேன். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன். இனியாவது உண்மையா ஒத்துக்கிட்டு ஓரமா ஒதுங்கி இருக்க பாரு. அதை விட்டுட்டு மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்க வந்துட்டே இருந்த நடக்கிறதே வேற. இனியும் நான் பொறுமையா இருப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. ஏமா, தகராற வளர்க்காம போமா. இனி மல்லி அப்படி எதுவும் பண்ண மாட்டா. சின்ன தம்பியை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. அம்மா கொஞ்சம் இறங்கி வாங்கம்மா. அம்மா அப்பா நினச்சிக்காதம்மா. ஹோட்டலாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம், நேரம் ஆகுதுமா. ஸ்கூல் சவாரிக்கு போகணும், ப்ளீஸ்மா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இந்த ஏரியாவை முடிச்சிடலான்னு. ஒரே ஒரு கடை தானே பேலன்ஸ் இருக்கு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. எனக்கு என்னமோ என் உள் மனசு சொல்லுது காணாம போன என் ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாருன்னு. ப்ளீஸ்ண்ணே. சரி உட்காருமா, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. உட்காருமா. தேங்க்ஸ்ண்ணே. ம். போட்டோல இருக்கிறவரை பாத்திருக்கீங்க? இல்லம்மா, பார்க்கல.
இவரை பாத்திருக்கீங்களா? பார்க்கலாமா? அண்ணா இவர் எங்கேயாவது இல்லம்மா பாத்தீங்களா? பார்க்கலாமா. மாப்பிள்ள இந்த மொபைல் பாரு. இந்தாங்க. போலான்னு. அம்மா இவரை பாத்திருக்கீங்களா? தெரியலையே யாருன்னு. உனக்கு தெரியுதான்னு இவரை பாரு. பாத்தீங்களா? இல்ல நான் பார்த்ததில்ல. இல்லம்மா தெரியல. அண்ணே ஒரே நிமிஷம் இருங்க சரிம்மா வாங்க. போயிட்டு வா. அம்மா என்னம்மா வேணும்? அண்ணே இவரை பாத்திருக்கீங்களா அண்ணே? மா இவன் பேரு சின்ன தம்பி தானம்மா? ஆமாண்ணே. இவரை உங்களுக்கு தெரியுமாண்ணே? பாத்திருக்கீங்களா? ஆமாம்மா இருமா பதறாதீங்க. அவன் நேத்து வரைக்கும் இங்க தான் இருந்தான். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு தெரியலம்மா. கடையில ஓனர் இல்ல, வந்ததும் கேட்டுக்கலாம். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். சரிம்மா. அண்ணே அண்ணே சொல்லுமா. நீங்க கிளம்புங்க. நான் அப்படியாம்மா? தேடி வந்த என் ஹஸ்பண்ட் இங்க தான் ஒர்க் பண்றாராம். அப்படியா? அவர் இங்க தான் வருவாராம். அப்ப அவர் சரிம்மா, வந்ததும் சரி. பார்த்து பேசிக்கிறேன். ரொம்ப அப்ப நான் தேங்க்ஸ். கிளம்புறேன். நான் வேற வேலை இருக்கிறதுனால கிளம்புறேன். இல்லைன்னா நீ உயிரே வச்சிருக்கிற அந்த மகராசனை பார்த்துட்டு தான் போயிருப்பேன். சரிங்கண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றி. தேங்க்ஸ். வரேன். எப்படியும் அவரோட ஃபோன் நம்பர் இங்க இருக்கும்ல, கொஞ்சம் வாங்கி தரீங்களா? மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. அவன் யாரு கூடயும் பேசி பழகுற ஆளே இல்ல. அவன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. எதுக்கும் ஓனர் வரட்டும், கேட்டு பார்க்கலாம். எப்படியெல்லாம் பேசுவேன், எப்படியெல்லாம் வேடிக்கை காட்டுவேன். நீ பேசுற பேச்சுக்கு அவ்வளவு பேரும் சிரிப்பாங்களே. எப்படி சின்ன தம்பி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியா வாழ ஆரம்பிச்சு. ச்சே. அண்ணா என்னப்பா? நம்ம சின்ன தம்பி தேடி வந்திருக்காங்க. சின்ன தம்பியா வா. என்னம்மா சின்ன தம்பியை பார்க்க வந்தீங்களா? ஆமா சார். இன்னைக்கு வரமாட்டாமா அவன். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க வேலைக்கே வரமாட்டாமா. ஏன் சார்? கஸ்டமரோட பெரிய சண்டைமா. நான் தான் இனிமே இங்க நீ வர வேண்டாம்னு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இல்ல சார், சின்ன தம்பி சண்டை போடுற ஆளே இல்லையே. நான் என்ன போய் சொல்றேனாமா? அம்மா இவ்வளவு பேசுறியே, நீ யாருமா? நான் அவரோட பொண்டாட்டி. அப்படியா? சரி சரி. ம். சின்ன தம்பி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. என்ன சுத்தமா மறந்துட்டியோ? அத்தை காஃபி. தேங்க்யூம்மா. அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. மேனேஜர் பேசுறாரு. சொல்லுங்க சார். ஐயோ சரிங்க சார், ஓகே பார்த்துக்கலாம். டேக் கேர் சார். சூர்யா, ஒன்றும் இல்லை, நம்ம மேனேஜருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால இன்னைக்கு மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆடிட்டிங் விஷயம் மட்டும் ஏதாவது இருந்ததுன்னா நீ கொஞ்சம் அட்டன் பண்ணு. சரிம்மா. ஏய் குழந்தை அழறா, என்னன்னு போய் பாரு. என்னன்னு தெரியலம்மா, இன்னைக்கு ரொம்ப படுத்துறா. காலையில 5 மணில இருந்து ஓயாம அழுதுட்டு இருக்கா. ஒருவேளை வயிற்று வலியா இருக்க போகுது. இல்ல நான் அதுக்கு மருந்து கூட கொடுத்து பார்த்துட்டேன் அத்தை. சரி
சீக்கிரம் போய் பாருப்போ. இந்த வாய்ப்பை நாம் ஏன் பயன்படுத்தி கூடாது? ஏதாவது பண்ணுவோம். சரி சரி சரி, அழாத அழாத அழாதடா. ஒன்னும் இல்ல. ஏன் அழுதுட்டே இருக்கா? சரி சரி அவளை என்கிட்ட கொடு. இந்தா. சரி சரி அழக்கூடாது அழக்கூடாது. டாடி வெளியே போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன். சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. விடாம அழுதுட்டே இருக்கா. ஐயோ ராணிக்குட்டி, ஏன் ராணிக்குட்டி இப்படி அழுவுது? ஏதாவது பண்ணி அழுகை நிறுத்துமா? தெரியலங்க, ஏதோ உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன், அதான் விடாம அழுதுகிட்டு இருக்கா. ஓ சூர்யா, என்னப்பா இது? இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தா இப்படி குழந்தை தூக்கிட்டு எங்க வெளியே போவோம்? எங்கேயும் தூரமா இல்ல, பக்கத்திலேயே பார்க் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போவோம். நமக்கும் ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும். குழந்தையோ 4 பேரை பார்த்தா அழுகிய நிறுத்தும்ல, அதுக்காக தான். என்னப்பா யோசிக்கிற? அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காகவும் தான். சரி போலாம்ப்பா. பவி, குழந்தையோட நானும் அப்பாவும் பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்துடுறோம். குழந்தைய பத்திரமா தூக்கிட்டு போயிடுவீங்களா இல்ல கூட நானும் வரட்டுமா? நீ எதுக்குமா? உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதான் தடிமாடாட்டம் 2 ஆம்பளைங்க இருக்கும்ல, அப்புறம் நீ எதுக்கு? நாங்க கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். சரிங்க மாமா, கொஞ்சம் இருங்க. அதுக்குள்ள ரமா குட்டிக்கு ஃபோன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லுவோம். அச்சோ அச்சோ அச்சோ, அழக்கூடாது அழக்கூடாது. ரொம்ப அழறா. இருப்பா, ஒரு நிமிஷம், நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். செல்லக்குட்டி, அழக்கூடாது அழக்கூடாது. சரி சரிம்மா சரி. ரமா குட்டி, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மணியை கூட்டிட்டு அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துரு. சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. ஏப்பா, நம்ம பார்க்க வண்டி ரெடிப்பா, நம்ம பார்க் கூட்டிட்டு போலாமா? சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. போயிட்டு வரமா? சரி சரி சரி, அட அட, நாங்க போயிட்டு வந்தோம். இங்கே தானே. பாவங்க நம்ம பொண்ணு. பேசும்போதெல்லாம் நம்மளை எதிர்த்து கோவமா பதில் சொல்றாளே தவிர மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையும் போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கா. நீ சொல்றது உண்மைதான் பத்மா. ராஜாராம் வீட்லயும் மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ஸ்வேதா விஷயத்துல முழு மூச்சா இறங்க மாட்டேங்கிறாங்க. இறங்குனாலும் அப்படியே இறங்கி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க பாருங்க, அப்படிதானே? ஏங்க, வீடு தேடி நேர்ல போனோமே, அப்ப கூட என்ன சொன்னாங்க பாத்தீங்கல்ல? நம்ம பொண்ணு அவங்க கிட்ட கத்தி பேசிட்டாலாம். சந்துரு கிட்டயும் அப்படிதான் பேசியிருப்பாளாம். எப்படிங்க சம்பந்தியம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? ச்சே, ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. பத்மா, அதை விடு, நம்ம பொண்ணை பாரு, அவளையும் கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நான் அவகிட்ட ஏதாவது பேசுறதை விட நீ ஏதாவது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க, வீட்டுக்குள்ளேயே அடைய விடக்கூடாது. கோயில் குளம்னு எங்கேயாவது தினம் கூட்டிட்டு போகணும். இல்ல பத்மா, நல்ல ஐடியா தான். ஆனா ஸ்வேதா வரணுமே. நான் பேசுறேங்க. போய் பேசு. ஸ்வேதா, போய் ரெடி ஆயிட்டு வாமா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எதுக்குமா திடீர்னு கோயிலுக்கு? மனுஷங்க மொத்தமா மாறி போயிட்டா நமக்குன்னு இருக்கிற ஒரே துணை சாமி தானேம்மா. மா, நீங்க போயிட்டு வாங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, எங்க நிம்மதிக்காவது எங்க கூட வாமா. என்னால உங்க நிம்மதி போயிடுச்சுலப்பா. ஏன் ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? உன் சந்தோஷத்தை தவிர எங்களுக்குன்னு தனியா வேற என்னமா இருக்கு? கோயிலுக்கு போயிட்டு வரதால
அடைச்சு நிக்கிற வழி ஒண்ணு திறக்குங்கிற நம்பிக்கையால தான். எங்களுக்காக வா ஸ்வேதா, வேற எதையும் யோசிக்க வேணாம். கண்டிப்பா போய் தான் ஆகணுமாமா? ஸ்வேதா, அந்த கோவில் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்குமா. எந்த மாற்றத்தை சொல்றீங்கம்மா? கட்டின புருஷன் இன்னொருத்தி கூட போனதுவா? இல்ல அத பத்தி யாருமே சீரியஸா எடுத்துக்காம அவங்களோட வேலை தான் முக்கியம்னு இருக்காங்களே, அத பத்தியா? நீ எல்லாரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. நீயே டிவோர்ஸ்க்கு முடிவு எடுத்துட்டு அதுலயே ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு யார் பேச்சுக்கு காது கொடுக்காம இருந்தா அந்த சாமி என்னமா பண்ணும்? சூப்பர்மா, உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்களே சாமி ஒண்ணும் பண்ணாதுன்னு. அப்புறம் கோயிலுக்கு ஏமா போனோம்? ஸ்வேதா, இந்த கோவிலுக்கு போறது, சாமியை கும்பிடுறது, இத பத்தியெல்லாம் கிண்டலா பேசாதம்மா. உனக்கு குழந்தை பிறக்க வழியே இல்லைன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆகி நான் வேண்டுதல் பண்ணி கட்டின தொட்டில அறுத்து போட்டவ நீ. அப்படி இருந்தும் அத ஒரு குற்றமா எடுத்துக்காம ஏன் வேண்டுதலை மதிச்சு உன் வயித்துல ஒரு குழந்தைய உருவாக்குனது அந்த சாமி தானே நம்பிட்டு இருக்கிறவ நானு. அதே நம்பிக்கையில தான் இப்பவும் நான் உன்னை கோவிலுக்கு கூப்பிடுறேன். மனசார கும்பிட்டுட்டு நம்ம குறையெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டு வரலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஸ்வேதா. செல்லம், வாமா போலாம். வீட்லயே அடைஞ்சு கிடக்குறிய, இது ஒரு ரிலாக்ஸேஷன் நினைச்சுக்கலாம்ல. சரி போலாம். ஏற்கனவே என்னால உங்க நிம்மதி எல்லாம் போயாச்சு. இப்போ இதையும் கேட்கலன்னா ரொம்ப தப்பாயிரும். போலாம், நான் ரெடி ஆயிட்டு வரேன். ராணி அம்மா, எங்க வந்திருக்கீங்க? பார்க்குக்கு வந்திருக்கீங்களா? அதியா, குழந்தை அழுகிய நிறுத்திருச்சு. சூர்யா, குழந்தை இந்த மாதிரிலாம் அழுது அடம் முடிச்சா வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம மல்லு கட்டிட்டு கூடாது. இப்படியே காத்தோட்டமா வெட்ட வெளியில டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ல அதையெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும். அழுகிய நிறுத்திருச்சு பாரு. அப்படியா? இந்த பார்க் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப டெய்லி டாடி உன்னை பார்க் கூட்டு வரட்டுமா? இந்த பார்க்குக்கு வரலாமா? அப்பா கிட்ட ஏதாவது பேசுறா சொல்லும். இந்த பார்க் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பாருங்கப்பா, அப்படியே சைலண்டா இருக்கா.